வணக்கம். இன்றைய காணொளியில் புதிய சுய உதவிக்குழுக்களின் சேமிப்பு விவரங்கள், முகவரி மற்றும் வானிலை விவரங்கள் தாவலை பற்றி அறிந்து கொள்வோம். விவரங்களை சேமிப்பதற்கு செல்வோம். இங்கே முதலில் நீங்கள் சந்திப்பு அதிர்வெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுய உதவிக்குழு கூட்டத்தின் அதிர்வெண் என்னவாக இருக்கும்? எங்களுடையது வாராந்திரமாக இருந்தால் வாராந்திரமாக தேர்ந்தெடுப்போம். அதன் பிறகு கூட்ட நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்டாய சேமிப்பு அதிர்வெண். உங்கள் சேமிப்பு வாராந்திரமாகவோ அல்லது மாதாந்திரமாகவோ இருக்குமா? நீங்கள் இங்கே தேர்ந்தெடுப்பீர்கள். வாராந்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கட்டாய சேமிப்பு தொகை. இங்கே நீங்கள் உறுப்பினரால் எவ்வளவு சேமிப்பு செய்யப்படும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு பதிவு செய்ய வேண்டும். கட்டாய சேமிப்பு வட்டி விகிதம். இங்கே நாம் வட்டி விகிதத்தை சேமிப்பது பற்றி பேசுகிறோம். நாங்கள் சேமிப்பிற்கு வட்டி செலுத்துவதும் இல்லை, வட்டி வாங்குவதும் இல்லை. அதனால்தான் நாம் இங்கே 0 உள்ளிட வேண்டும். ஏனென்றால் கடன் கொடுப்பதற்கு நாம் வட்டியை வைக்கிறோம், சேமிப்பை வாங்குவதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ அல்ல. அதன் பிறகு தன்னார்வ சேமிப்பு உள்ளது. ஆம் அல்லது இல்லை, 2 விருப்பங்கள் உள்ளன. சேமிப்பு கட்டாய சேமிப்பிலிருந்து வேறுபட்டால் நீங்கள் ஆம் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் சுய உதவிக் குழுவில் தன்னார்வ சேமிப்பு எதுவும் இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்பதை கிளிக் செய்து அதை ஒதுக்கி வைக்கலாம். நாங்கள் விவரங்களை சேமிப்போம். நாம் அடுத்த பக்கத்திற்கு வந்துவிட்டோம். அடுத்த பக்கம் முகவரிகள். நமது சுய உதவிக் குழுவின் முகவரியை இங்கே கொடுக்க வேண்டும். முதலில் நாம் நமது உள்ளிட வேண்டும். நமது பெண் எதுவாக இருந்தாலும் அதை உள்ளிடுவோம். சுய உதவிக்குழு முகவரி எங்கே? அருகில் உள்ளதை நீங்கள் தட்டச்சு செய்யலாம். உதாரணமாக சிவ மந்திர் அருகில். ராம் சுய உதவிக்குழு சிவ மந்திர் அருகே கட்டப்பட்டுள்ளது. அதனால்தான் நான் அதை டைப் செய்தேன். இங்கே கிராம பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கிராமத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்தால் கவனமாக தேர்ந்தெடுத்து கிராமத்தை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். சேமிப்பதற்கு முன் சரியான ஜிபி மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும். விவரங்களை சேமிப்போம். அடுத்த தாவல் மேலும் விவரங்கள். இங்கே முதலில் கணக்காளரின் அடையாளம். உங்களுக்கு 3 விருப்பங்கள் உள்ளன. ஆம், உள், வெளிப்புறம் மற்றும் இல்லை. ஆம், உள் என்பது உங்கள் சுய உதவிக் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர் கணக்காளராக இருப்பதை குறிக்கிறது. பின்னர் நீங்கள் உறுப்பினரின் பெயரை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போது பெயரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த புதிய சுய உதவிக் குழுவில் நாங்கள் இன்னும் எந்த உறுப்பினரையும் சேர்க்கவில்லை. நன்றி.